வணக்கம். உங்களோட நான் இந்த மத்தியான நேரத்தில் ஜாலியாக ஒரு கலந்துரையாடல். இதில் பல விஷயங்களை நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் எப்படி, நீங்களாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி, இல்லை இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு எனக்கும் நீங்களும் நிறைய ஐடியாஸ் கொடுக்கலாமே கமெண்ட் செக்ஷனில். அதுக்காக ஒரு ஜாலியான டாக்காக ஒவ்வொரு நாள் மத்தியானமும் ஒரு 12 மணிக்கு இதை போடலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா, சாதாரணமாக நமக்கு ஒரு விஷயம் நடக்க போகிறது, ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகிறது, இல்லை ஒரு கஷ்டம் நடக்க போகிறது அப்படிங்கிறது முன்கூட்டியே பகவான் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு சொல்லுவான். ஸோ சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, இதுக்கான பாசிட்டிவ் திங்ஸ் என்ன, நெகட்டிவ் திங்ஸ் என்ன, எப்படி சொல்யூஷனுங்கிறத ஒரு திடமாக யோஜனை பண்ணி அதுக்கான சொல்யூஷனோட வெயிட் பண்ணுவாங்க. பட் என்ன மாதிரி கேரக்டர்லாம் எப்படி அப்படின்னா, 7 கடல் 7 மலை தாண்டி ஒரு பெரிய கூர்விக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய கஷ்டத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா கவச்சத்தையும் போட்டுட்டு அப்படியே ரெடியாக இருப்பேன். தட் இஸ் ஓவர் திங்கிங் அப்படிம்பார் என்னுடைய ஹஸ்பண்ட். அது ஓவர் திங்கிங் பண்ணி வச்சுட்டேன்னு என்னுடைய கருத்து என்னன்னா, அந்த அளவுக்கு நாம் ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னா பகவான் அதெல்லாம் அவ்வளோலாம் இல்லை, கொஞ்சம் தான் அப்படின்னு ஏதாவது கொடுத்துட்டு போயிட்டாருன்னா அப்பாடான்னு இருக்குமே அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வாதமாக இருக்கும். பட் ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால பல விஷயங்கள்ல நம்ம உடம்பு பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது நாளடைவில் நான் தெரிஞ்சிட்டது. முக்கிய காரணமாக அமையிறது நம்மளுக்கு ஹை பிபி வரும், அதாவது ஹைப்பர் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஓவர் திங்க் பண்ணி இது நடந்துருமோன்னு அந்த பிளட்லாம் நமக்கு நம்ம சொன்னதெல்லாம் கேட்காது ஒரு வயசுக்கு மேலே. அதுதான் அந்த ஹைப்பர் டென்ஷனுக்கான மெயின் காரணமாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்ட்டு இத்தனை வயசுக்கு அப்புறம் நமக்கு இப்போ தான் தெரியறது. நீங்களாம் எப்படி, வர கஷ்டங்கள் இப்படி வருது, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதை வரும்போது பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போகுது, எத்தனையோ பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களா, இல்லை இதுக்கான பாசிட்டிவ் இதுதான், இதுக்கான நெகட்டிவ் இதுதான்னு சிரமமாக யோஜனை பண்ணி அதை பகுத்தாய்ந்து என் ஹஸ்பண்ட் மாதிரி வச்சிருக்கிறவங்களா, இல்லை என்ன மாதிரி அதை 7 கடல் 7 மலை தாண்டி யோசிக்கிறவங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான பேச்சோட நாளைக்கு மதியம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் this is Priya Ramkumar signing off. Bye bye.